இங்கே பாருங்க, இதெல்லாமே இங்கே ஆப்பிள் மரம் தான். ஆக்சுவலாக இந்த வாட்டி எங்களுக்கு ரொம்ப நல்ல சம்மர் இல்லை, ரொம்ப கோல்டாக தான் இருந்துச்சு. நீங்கள் இங்கே கூட ஆப்பிள்ஸ் பார்க்கலாம். ஏதோ குட்டி குட்டி ஆப்பிள்ஸாக தான் இருக்குது, இன்னும் நல்லா அது பெரிய பழமாக வளரல. ஒரு சில ஓனர்ஸ் வந்து நல்லா அதை மேன்யூர்லாம் போட்டு பெரிய ஆப்பிளாக வளர்ப்பாங்க. பட் இந்த இங்கே கூட ஒரு ஆப்பிள் ட்ரீ இருக்குது, இத்தாப்பில் ஒரு ஆப்பிள் ட்ரீ இருக்குது. இந்த ஆப்பிள்ஸ் நிறையா இருக்குது இந்த மரத்தில். ஏகப்பட்ட ஆப்பிள்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கொண்டு போய் காட்டுறேன். யூ கேன் see lot of apples. வாங்க அப்படியே வாக் பண்ணி போகலாம் என் கூட. நிறைய ஆப்பிள் ட்ரீஸ் அங்கங்கே வச்சுருக்காங்க. இது ஆக்சுவலாக ஒரு செரி மரம். இனி மேலே பார்க்க இந்த செடி வந்து அப்படியே பழுத்து கீழே எல்லாம் தொங்கும், நிறைய கீழே கொட்டி கிடக்கும். எல்லோரும் பிச்சு பிச்சு எடுத்து சாப்பிடுவாங்க. அந்த செடி நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ ஒன்றும் செடி அவ்வளோக்கா அந்த ட்ரீல இல்லை. இங்கே ஒரு பேபி நத்தை இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே ஒரு பேபி நத்தை. அப்புறம் இங்கே ஒரு மம்மி நத்தை இருக்குது. நத்தைங்கலாம் இங்கே நிறைய நத்தைங்க இருக்கும். மழை பெஞ்சா எங்கேருந்து வரும்னு தெரியாது, கொச்ச 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 கொச்சன்னு அவ்வளோ நத்தைங்க வந்துடும். அப்புறம் நிறையா ஸ்லக் இருக்கும். இந்த குழந்தைங்கலாம் பிடிச்சி பிடிச்சி விளையாடுவாங்க. ஆமாம், அங்கே ஒரு வீட்டில் எவ்வளோ ஆப்பிள்ஸ் கீழே விழுந்துருக்கு பாருங்க. ஃபுல்லாக எவ்வளோ ஆப்பிள் கீழே கொத்த கொத்தா விழுந்துருக்கு பாருங்க. இந்த ஆப்பிள்ஸ்லாம் அவங்க பயோ கம்போஸ்ட் கூட அனுப்பிச்சிருவாங்க. இதை எடுத்து கம்போஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் இதே வந்து ஒரு மேன்யூராக கூட மாற்றுவாங்க. இது என்ன மரம்னு தெரில, பட் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. குட்டி குட்டி பூக்கள். இதுவும் கூட இது ப்ளம்ஸ் மரம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ப்ளம்ஸ் தெரியுது. நம்ம ஊட்டிலலாம் வளரும்ல, நிறைய ப்ளம்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. செமையாக இருக்குது ப்ளம்ஸு. கிட்டத்தட்ட ஆப்பிள் மாதிரி இருக்குது, பட் ஆனால் இது எல்லாமே ப்ளம்ஸ் தான் எங்களுக்கு. இந்த மரம் எப்போ பார்த்தாலும் பட்டு மட்டுமே இருக்குது. என்றைக்குமே இல்லை, நாங்கள் செடி பார்த்ததே இல்லை. சம்மரோ வின்டரோ ரெயினோ லீவ்ஸ் கூட வந்ததில்லை. இன்னொரு ஆப்பிள் ட்ரீ இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க, என் பொண்ணு கீழே விழுந்த ஆப்பிள் எடுக்கிறா. இந்த ஆப்பிள் கொஞ்சம் காயாக தான் இருக்குது, கீழே அடிபட்டுருக்கு அந்த ஆப்பிள். ஏகப்பட்ட ஆப்பிள் இருக்கும். கீழே உள்ள ஆப்பிள்லாம் ஃபுட்பால் மாதிரி விளாண்டுட்டே போயிட்டுருப்பாங்க. என்ன பாருங்க, கீழே ஒரு ஆப்பிள் இருக்கு பாருங்க, ஓடுது. எவ்வளோ ஆப்பிள் கீழே அடிபட்டு விழுந்துருக்கு பாருங்க, குட்டி குட்டியாக இருக்கு. பேபி ஆப்பிள்லாம் இங்கே பாருங்க. ஒரு சில வீட்டில் வந்து இது வச்சுருப்பாங்க, ஷிப் மாதிரி ஒரு குட்டி ஷிப். இதெல்லாம் சம்மர் டைம் அப்போ அந்த ஷிப்பை எடுத்துகிட்டு போய் ஆற்றுல இல்லை பெரிய பெரிய ரிவரில் இறக்கி சீஸ் ஓஷன்ஸில் கூட போவாங்க. கொஞ்ச நாள் அதிலே இருந்து மீன் பிடிச்சி சாப்பிட்டு இருந்துட்டு இருப்பாங்க. ஓ, குட்டி குட்டி ஆப்பிள் இருக்குன்னு காட்டணுமா என் பொண்ணு சொல்கிறா. இது கீழே விழுந்திருந்த ஒரு குட்டி ஆப்பிள். ஏதோ ஒரு பூச்சி கடிச்சிருக்கு. இதுவும் இன்னொரு ஆப்பிள் ட்ரீ தான். மேலே பார்த்தா நிறைய நத்தைங்கெல்லாம் ஏறி போய் இல்லை ஆப்பிளையும் சாப்பிட்டுட்டு இருக்குங்க. மனுஷங்க யாரும் அதை சாப்பிடாதனால அதுங்க சாப்பிட்டுட்டு இருக்குங்க. இது வந்து கேரவன்னு. ஸோ வெக்கேஷன் போகிறப்போ அவங்களோட காரில் ஒரு பெரிய கேரவன் கட்டிட்டு உள்ளுக்குள்ளேயே கிச்சன் இருக்கும், பாத்ரூம் இருக்கும், எல்லாமே இருக்கும்.
அதை அவங்க எடுத்து சமைச்சிட்டு அதில் யூஸ் பண்ணிட்டு போவாங்க. இங்கே கூட ஒரு ஆப்பிள் ட்ரீ இருக்குது. இங்கே ஒரு வீடு வந்து அப்படியே அந்த மலையை ஒட்டினாப்புலேயே ஒருத்தவங்க வீடு கட்டியிருக்காங்க. மாதிரி ப்ளம்ஸாகவும் இருக்கு. ஆமாம் ஆமாம், இப்போ நிறைய ஸ்லக் இருக்கு. வாங்க. ஆமாடா, ஏகப்பட்ட ஸ்லக் இருக்கு.